ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலேயும் அவனோட வளர்ச்சியிலேயும் வீழ்ச்சியிலேயும் எப்போவுமே அவனோட சைல்ட்ஹுட் வந்து பெரும்பங்காற்று இருக்கும். அதுலேயும் ஃபேமிலி டிஸ்ஃபங்க்ஷனலாக இருக்கிறப்போ அதுக்குள்ளே வளர்ந்து வர குழந்தைக்கு தனக்கு தேவையான விஷயங்களை வந்து சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியாமல், தனக்குள்ளே இருக்கிற லவ்வை வந்து சரியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் ஒரு விதமாக சுருங்கி போய் ஏலியனேட் ஆகி சீரழிந்து போகிற மாதிரியான சினாரியோ தான் நிறைய குடும்பங்களில் வந்து நிகழ்ந்துட்டு இருக்கு. ஃபேமிலி டிஸ்ஃபங்க்ஷனல் அப்படின்றப்போ பேரண்ட்ஸ் பிரிஞ்சு போகிறதுனாலேயோ அல்லது ஒரே ஸ்பேஸுக்குள்ளே இருந்துக்கிட்டு சண்டை பிடிச்சிக்கிட்டோ அல்லது வயலன்ஸாக நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால மட்டுமே ஃபேமிலி வந்து உடஞ்சி போகிறது கிடையாது. ஒரே ஸ்பேஸுக்குள்ளே வாழ்கிற ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ் அவங்களுக்குள்ள சரியாக வந்து லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் எதிரெதிர் துருவங்களாக இருந்துக்கிட்டு முரண்பட்டுக்கிட்டு எமோஷ்னலி அன்அவைலபிளாக இருக்கிறதுனால கூட அதுக்குள்ளே வளர்ந்து வர குழந்தை வந்து எமோஷ்னலி இம்மெச்சூர்டாக ஒரு விதமாக சுருங்கி போகிற சூழல் வந்து உருவாகிட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம யாருமே இந்த மாதிரி சுருங்கி யாரோட கண்ணுக்கும் தெரியாமல் காணாமல் போகிறவங்களை, சீரழிஞ்சு போகிறவங்களை முக்கியத்துவப்படுத்தி கவனப்படுத்தி பார்க்கறது கிடையாது. ஏன்னா அவங்களோட லைஃப்பில் வந்து நம்மளுக்கு ஹோப் இல்லை. எல்லாரோட சைல்ட்ஹுட்டுமே ஒரு விதமாக சீரழிஞ்சு போனது தான் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்க, யாருக்குமே சரியாக குழந்தை வளர்க்க தெரியாது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்க, அப்படியே அவங்க சரியாக வளர்த்துட்டாலுமே நம்மளோட சோஷியல் ஸ்ட்ரக்சர் வந்து அந்த குழந்தையோட இன்னசென்ஸை வந்து சீரழிச்சிடும். அப்படி அந்த குழந்தை சொசைட்டியால் ஒரு சிக்கலை எதிர்கொள்ளுது அப்படின்றப்போ பேரண்ட்ஸ் வந்து சொசைட்டிக்கு எதிராக வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு யாருமே தயாராக இல்லை அப்படின்றது தான் நம்மளோட குடும்ப அமைப்பு மற்றும் சொசைட்டியில் நம்ம எதிர்கொண்டுட்டு வர ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. அதாவது குழந்தை எதிர்கொள்கிற ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு இறுக்கமான குடும்ப அமைப்புக்குள்ளே, ஒரு சமூக அமைப்புக்குள்ளே வளர்ந்து வர குழந்தை நிறைய சிக்கல்களை வந்து எதிர்கொண்டு இருக்கும். அவங்களுக்கு நிறைய சைல்ட்ஹுட்டில் நடந்த புல்லியிங், அப்யூசிவ், மறக்கவே முடியாத ட்ராமாஸ், சொசைட்டியாலேயோ குடும்ப அங்கத்தவர்களாலேயோ நிகழ்த்தப்பட்ட பிட்ரேயிங், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும். இது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி மேலே வர்றது தான் ஒவ்வொரு ஹெல்தி இண்டிவிஜுவலோட தேவையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு இண்டிவிஜுவல் இப்படியான தருணங்களில் தனக்குள்ளே இருக்கிற நெருக்கடிகளை, தனக்குள்ளே இருக்கிற முரண்களை, தனக்குள்ளே இருக்கிற சிக்கல்களை சகஜமாக இயல்பாக மனிதர்கள்கிட்ட வந்து பேச முடியாத இடத்துல, இல்லாட்டி பேச தயங்குற இடத்துல ஆழமாகவும் டீட்டெயிலாகவும் நுணுக்கமாக வந்து பேசுகிறதுக்கான ஒரு ஊடகமாக தான் எப்போவுமே கலை இருந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்க கலை மூலமாக தனக்குள்ளே இருக்கிற சிக்கல்களை வந்து வெளிப்படுத்துறதன் மூலமாக தன்னோட இருப்பில் ஒரு சமநிலை அடையலாம். அப்படி தன்னோட இருப்பில் ஒரு சமநிலை அடையாட்டி கூட உலகத்தில் இருக்கிற சக மனிதர்களுக்கிட்ட ஒரு உரையாடலையோ ஒரு புரிதலையோ கலை மூலமாக நிகழ்த்தி காட்டலாம். இந்த மாதிரியான ஒரு உரையாடலை நிகழ்த்துறதை தான் உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான கலைஞர்கள் வந்து செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு டிஸ்ஃபங்க்ஷனலான ஃபேமிலிக்குள்ளே வளர்ந்து அவங்களுக்குள்ள சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியாமல், தனக்கு இருக்கிற ஜெண்டர் செக்ஷுவாலிட்டி சார்ந்த குழப்பங்களை வந்து பேச முடியாமல், தன்னோட சைல்ட்ஹுட்டே வெறுத்து அவங்க கண்ட்ரோலில் இருக்க முடியாமல், அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்க முடியாமல், அந்த உறவை விட்டு வெளியேறவும் முடியாமல் ஒரு கட்டத்தில் எனக்கு சைல்ட்ஹுட்டே வேணாம், என்னோடய குழந்தை பருவமே எனக்கு வேணாம், நான் வளர்ந்தவராக இருந்தால் நான் சொல்கிறதெல்லாம் இவங்க வந்து கேட்பாங்கல்ல அப்படின்ற ஒரு இடத்துக்கு போய் தன்னை வளர்ந்தவராக வந்து காட்டிக்கிறதுக்காக சின்ன வயசுலேயே குறுகிய காலகட்டத்தில் திரைப்படங்கள் மூலமாக தன்னோட அக உலகம் சார்ந்து நிறைய வெளிப்படுத்தியவர் தான் கனடியன் ஃபிலிம் மேக்கர் ஜாவியர் டோலன். இன்னைக்கு நம்ம அந்த டைரக்டர் பற்றின ஒரு அறிமுகம், அதோட அந்த டைரக்டர் அவரோட திரைப்படங்களில் பெரும்பாலும் என்ன மாதிரியான கான்செப்டை வந்து பேசுகிறாரு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஜாவியர் டோலனோட குழந்தை பருவத்தை பார்த்தோம்னா அவரோட 2.5 வயசுலேயே அவங்க பேரண்ட்ஸ் வந்து பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவரோட தாயோட கண்ட்ரோலில் தான் அவர் வளர்ந்து வராரு. அவர் 8 வயசாகிறப்போ அவரோட தாய்க்கு கூட சரியாக இணங்க முடியாமல் எக்ஸ்ட்ரீம்லி ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கார். அவங்க அம்மாவாலே வந்து அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு போர்டிங் ஸ்கூலில் வந்து அவங்க வற்புறுத்தி வந்து அவரை சேர்த்து விட்றாங்க. ஸோ அங்கே போய் அவர் படிக்கிறப்போ ஒரு தனிமையை வந்து உணர்றாரு. அதோட அவர் வந்து தன்னை ஒரு கேயை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாரு. ஸோ அந்த டைமில்
சுற்றி இருக்கிற நபர்களால் அவர் எக்ஸ்ட்ரீம்லி வந்து புள்ளி செய்யப்படுறாரு. ஸோ இந்த மாதிரியான சிக்கல்களுக்குள்ள இருந்து அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு விடுவிப்பா ஹாலிவுட் சினிமா தான் வந்து இருந்திருக்கு. ஸோ அவர் நிறைய திரைப்படங்கள் பார்த்து பார்த்து தன்னோட சிக்கல்களை வந்து மறக்கிறதுக்காக, அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறதா நிறைய இன்டர்வியூஸில் வந்து சொல்லியிருந்தாரு. சினிமா வந்து எல்லா விஷயத்தையுமே மறக்க வைக்கக்கூடிய ஒரு போதை தானே. ஸோ இப்படியான ஒரு நெருக்கடியான சூழலுக்குள்ளே வளர்ந்து வர காலத்திலேயே டைரக்டர் வந்து ஒரு சைல்டு ஆக்டராக இருந்திருக்காரு, மாடலாக இருந்திருக்காரு, அதே டைமில் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்டாகவும் இருந்திருக்காரு. அவரோட 16 வயசில் அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டை வந்து எழுதுறாரு. அவரோட 14 வயசில் காலேஜ் ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு தன்னோட சைல்டு ஆக்டிங் மூலமாக சேர்த்து வச்ச காசெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு அவரோட 20 வயதில் அவரோட ஃபர்ஸ்ட் படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அந்த படம் தான் ஐ கில்டு மை மதர். அந்த படம் வந்து செமி ஆட்டோபயோகிராஃபிக்கலாக வந்து இருக்கும். அந்த படத்துக்கு வந்து பார்வையாளர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பும் அங்கீகாரமும் வந்து கிடைச்சிது. அந்த படத்தை தொடர்ந்து ஹார்ட் பீட்ஸ், மாமி, லாரன்ஸ் எனிவேஸ், டாம் எட் த ஃபார்ம், இட்ஸ் ஒன்லி த எண்ட் ஆஃப் த வேர்ல்ட், மெத்தியாஸ் அண்ட் மேக்சிம், இந்த மாதிரியான சிறந்த திரைப்படங்களை வந்து எடுத்து முடிச்சிருக்காரு. ஒரே ஒரு இங்கிலீஷ் படம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படம் பர்சனலி எனக்கு பிடிக்கல, அது சினிமாவாகவும் வந்து ஒர்க் ஆகலை. அவர் என்ன விஷயத்த வந்து பேச வர்றாரு அப்படின்றது வந்து புரிஞ்சுது, பட் சினிமாவாக வந்து அது ஒர்க் ஆகலை. அந்த படத்தோட பேர் வந்து த டெத் அண்ட் லைஃப் ஆஃப் ஜோன் எஃப் டொனோவன் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தில் வந்து கிட் ஹெரிங்டன் வந்து நடிச்சிருப்பார். அவருக்காக மட்டுமே தான் அந்த படத்தை வந்து பார்த்து முடித்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டு. இவர் நிறைய ஹாலிவுட் சினிமா பார்த்து வளர்ந்துருந்தாலுமே இவரோட திரைப்படங்கள் எல்லாத்துலேயுமே ஃப்ரெஞ்ச் நியூ வேவோட தாக்கத்தை வந்து நம்ம பார்க்கலாம். அதே டைமில் பாப் கல்ச்சரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், எக்ஸ்பிரஷனிசத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அதே டைமில் இந்த டைரக்டருக்குன்னு தனியான ஒரு ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் இருக்குது, அவருக்குன்னு ஒரு ட்ராமா ஸ்டைல் இருக்குது, நல்ல மியூசிக் சென்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையுமே வந்து சரியான முறையில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கற்றுக்கிட்டு தான் இவர் ஃபிலிம் மேக்கிங்குள்ளே வந்திருக்காரு அப்படின்னு அவரோட படங்களை பார்க்குறப்பவே வந்து நம்மளுக்கு தோணும். இப்போ யங்காக ஒருத்தர் படம் எடுக்க வர்றப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, இவர் எப்படி நம்மளை என்கேஜ் பண்ண போகிறாரு, எப்படி நம்மளோட கவனத்தை ஈர்க்க போகிறாரு அப்படின்ற மாதிரி. அப்படி நம்மளோட எதிர்பார்ப்பு எல்லாத்தையுமே வந்து பூர்த்தி செய்கிற மாதிரி அவரோட படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். அதே டைமில் மாடர்னாக, ரிபல்லியஸாக, எக்ஸ்பிரசிவாக அவரோட படங்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் அப்ரோச் பண்ணியிருப்பார். பொதுவாகவே ஜாவியர் டோலனோட திரைப்படங்களை பார்க்குற எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஒரு கேள்வி எழும். அந்த கேள்வி எனக்குள்ளேயுமே வந்து உருவாச்சு. அந்த கேள்விக்கு பதில் தேடுறதுக்காகவே அவரோட எல்லா திரைப்படங்களையுமே வந்து பொறுமையாக பார்த்து ஒரு புரிதலுக்குள்ளே நான் வந்தேன். அந்த கேள்வி என்னன்னா, ஐ கில்டு மை மதர் படம் எடுத்தவருக்கு எத்தனை வயசு? ஜஸ்ட் 20. இந்த சின்ன வயசில் இவ்வளோ புரிதல் இருக்குமா? எது இவர் இவ்வளோ தூரம் வந்து ட்ரைவ் பண்ணிச்சு? தன்னோட உலகம் சார்ந்து இந்த வயசுலேயே வந்து எப்படி மெச்சூரிட்டியாக ஒருத்தரெல்லாம் வந்து படம் எடுக்க முடியும், அதுவும் தொடர்ச்சியாக? இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே அவரோட படத்தை பார்த்து ஹையாகிறவங்க முதற்கொண்டு அவரோட படத்தை வந்து விமர்சித்து புறக்கணிக்கிறவங்க வரைக்குமே எல்லாருக்குள்ளேயுமே வந்து உருவாகிற ஒரு கேள்வியாக தான் வந்து நான் பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு கிரியேட்டரோட வயசை வச்சு அவரோட மெச்சூரிட்டியை வந்து ஜட்ஜ் பண்ணுறதை பற்றி டைரக்டரே வந்து நிறைய இன்டர்வியூஸில் வந்து சொல்லி கவலைப்பட்டிருப்பார். ஜாவியர் டோலன் ஏதோ ஒரு ஸ்கூல் பையன் மாதிரியும் அவருக்கு ஹோம் ஒர்க் கொடுத்துருக்காங்க, அதை வந்து ஜாவியர் டோலன் சரியாக பண்ணுறாரா இல்லையா அப்படின்னு மார்க் போடுற மாதிரியும் அவரோட வயசை வச்சு அவரோட மெச்சூரிட்டியை வந்து ஜட்ஜ் பண்ணுறதை வந்து நிறைய இடங்களில் வந்து அவர் புலம்பி கவலைப்பட்டிருப்பாரு. பர்சனலி எனக்கு ஒருத்தரோட வயதை வச்சு அவரோட அறிவையும் அவரோட மெச்சூரிட்டியையும் வந்து ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயமாக வந்து நான் கருதுகிறேன். ஏன்னா ஒருத்தருக்கு வயது ஏறுறதுனாலேயே அவருக்கு வந்து சரியான பக்குவமும் வாழ்க்கை சார்ந்த புரிதலும் வந்து வந்துடுறது கிடையாது. வாழ்க்கையில் ஒருத்தர் எதிர்கொள்கிற சிக்கல்களும் அனுபவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு அணுகிற விதமும் தன்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நுணுக்கமாக ஒப்சர்வ் பண்ணுற தன்மையும் இருந்தாலே போதும், சிறந்த படைப்பாளிக்கான எல்லா தகமைகளுமே உருவாயிரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் ஜாவியர் டோலனுக்கு தன்னோட சொந்த வாழ்க்கையில் கிடைச்ச அனுபவங்களும் அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு அணுகிற விதமும் அதை அவர் சினிமாக்குள்ளே வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதமும் சரியாக கைகூடி இருக்கு, அதுக்கான மெச்சூரிட்டி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது டைரக்டரோட திரைப்படங்களில் பெரும்பாலும் அவர் பேச முயற்சி செய்கிற விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2 முக்கியமான விஷயங்களை வந்து அவரோட எல்லா திரைப்படங்களையுமே வந்து பேசிட்டு போகிறாரு. அதில் முதலாவது விஷயம் வந்து
ஜெண்டர் செக்ஷுவாலிட்டி சார்ந்த எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் லவ் எக்ஸ்ப்ளோரேஷன். இது வந்து அவரோட எல்லா திரைப்படங்களையுமே நம்ம பார்க்க முடியும். நமக்கு தெரியும் ஜேவியர் டோலன் வெளிப்படையாகவே தன்னை கே அப்படின்னு சொல்லி அறிவித்து கொண்டவர். அந்த வகையில் அவரோட திரைப்படங்களில் வர பிரதான கதாபாத்திரம் எல்லாமே கண்டிப்பாக வந்து கேயாக தான் இருப்பாங்க. ஜேவியர் டோலனே நிறைய படங்களில் வந்து கேயாக வந்து நடிச்சிருப்பார். அந்த வகையில் அவரோட திரைப்படங்களில் ஜெண்டர் ஐடென்டிட்டி சார்ந்து அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறப்போ சொசைட்டி கொடுக்குற நெருக்கடிகள், புல்லியிங், அதோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து மேற்கொள்கிறப்போ அந்த உறவுக்குள்ளே வர நெருக்கடிகள், உறவுக்குள்ளே இருக்கிற அன்ஸ்டேபிள்னஸ், டிட்டாச்மெண்ட், இந்த மாதிரியான விஷயங்களை அவரோட திரைப்படங்களில் அவர் தொடர்ச்சியாக வந்து பேசிக்கிட்டே இருப்பார். மெயினாக இல்லாட்டி கூட சப்டெக்ஸ்டாவது இந்த லேயர் வந்து போய்கிட்டே இருக்கும். இப்போ டைரக்டர் தொடர்ச்சியாக அவரோட திரைப்படங்களில் ஜெண்டர் ஐடென்டிட்டி, செக்ஷுவாலிட்டி சார்ந்து பேசுகிறப்போ பர்சனலி நான் அவதானித்த ஒரு விஷயம், நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், ஹியூமன் எமோஷன்ஸோட இதை எப்படி கனெக்ட் பண்ணி அவர் பேசுகிறாரு அப்படின்றது தான். இப்போ டைரக்டர் தன்னோட ஐடென்டிட்டியை வந்து வெளிப்படுத்துறதுனால அதை வெறுமனே ஐடென்டிட்டி சார்ந்த ஐடியாலஜிஸுக்குள்ளேயோ ஐடென்டிட்டி சார்ந்த ஃபிலோசஃபிஸுக்குள்ளே மட்டுமே வந்து வச்சு பேசாமல் அதை ஹியூமன் எமோஷன்ஸோட வந்து எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வேலையை வந்து அவரோட படங்களில் வந்து பண்ணியிருப்பார். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்து நான் கருதுகிறேன். ஏன்னா இதைத்தான் வந்து ஐடென்டிட்டி பொலிட்டிக்ஸ் பேசுகிறவங்க வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமாகவும் வந்து நான் பார்க்குறேன். எப்போவுமே ஐடியாலஜிஸும் ஃபிலோசஃபிஸும் ஹியூமனோட வாழ்க்கையோட வந்து கனெக்ட் ஆகுறப்போ, ஹியூமனோட எமோஷன்ஸோட வந்து கனெக்ட் ஆகுறப்போ தான் அதோட இருப்புக்கு வந்து ஒரு அர்த்தம் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் இவரோட படங்களில் வர எமோஷன்ஸ் எல்லாமே சமகாலத்தில் வாழ்கிற எல்லா ஹியூமன் பீயிங்ஸுக்கும் ரெலவெண்ட்டாகவும் கனெக்ட் ஆகக்கூடிய மாதிரியும் இருக்கிறதுனால அவரோட எல்லா படங்களுமே வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அவர் ஐடென்டிட்டி சார்ந்த பொலிட்டிக்ஸை வச்சு அப்ரோச் பண்ணி எந்த படங்களையுமே அவர் டைரக்ட் பண்ணலை. ஹியூமன் எமோஷன்ஸோட கனெக்ட் பண்ணி ஐடென்டிட்டி சார்ந்த நெருக்கடிகளை வந்து பேசுகிறப்போ பொது வழியில் பேசுகிற பொலிட்டிக்ஸுக்கு வந்து ஒரு அர்த்தம் கிடைக்கிறதா வந்து நான் பார்க்குறேன். அடுத்ததாக டைரக்டர் தன்னோட திரைப்படங்களில் பேச முயற்சி செய்கிற ரெண்டாவது முக்கியமான விஷயம், டிஸ்ஃபங்க்ஷனலான ஒரு ஃபேமிலிக்குள்ளே வளர்ந்து வர ஒரு பையனுக்கும் தாக்கி மடையில் இருக்கிற உறவு நிலை எப்படி இருக்குது, அதோட குடும்ப அமைப்பை வந்து விமர்சித்து அவரோட படங்களில் வந்து பேசியிருப்பார். ஒரே ஸ்பேஸுக்குள்ளே வந்து இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேருமே வந்து நெருக்கமாக ஒன்றா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஃபிசிக்கலி ரெண்டு பேருமே ஒரே இடத்துல இருந்தாலுமே மென்டலி, எமோஷ்னலி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து டிட்டாச்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிஸ்ஃபங்க்ஷனலான ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து நான் பார்க்குறேன். ஒரு குடும்ப அமைப்புக்குள்ளே வேற ஒரு பொண்ணை பார்த்து தந்தை வந்து அவங்க பின்னாடி வந்து போகிறப்போ அந்த தாய் வந்து எப்படி சிரமப்படுறாங்க, அவங்க எப்படி எமோஷ்னலி அன்அவைலபிளாக மாறுறாங்க, அவங்களுக்கு கீழே வளர்ந்து வர பையன் என்ன மாதிரியான சிரமங்களை வந்து எதிர்கொள்கிறான், இந்த மாதிரியான சிக்கல்களை தான் அவரோட படங்களில் மெயினாகவும் சப்டெக்ஸ்டாகவும் வந்து பேசியிருப்பார். இதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு மாமி திரைப்படம், அதோட ஐ கில்டு மை மதர், இந்த படங்களில் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி டிஸ்ஃபங்க்ஷனான ஒரு ஃபேமிலிக்குள்ளே, அதாவது தந்தை வந்து விட்டு பிரிஞ்சு போகிறப்போ அதுக்கு கீழே வளர்கிற, அதாவது அந்த தாய்க்கு கீழே வளர்கிற அந்த பையன் வந்து எவ்வளவு சிரமப்படுறான், அவங்களுக்குள்ள ஒரே ஸ்பேஸுக்குள்ளே இருந்தாலுமே அன்பை பகிர்ந்துக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எமோஷ்னலி அந்த தாய் வந்து அன்அவைலபிளாக வந்து இருக்கிறதுனால அதுக்குள்ளே வளர்ந்து வர பையனுக்கு வந்து லவ்வை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல், தனக்கு தேவையான விஷயங்களை வந்து கேட்க முடியாமல், தனக்குள்ளே இருக்கிற சிக்கல்களையோ தனக்குள்ளே இருக்கிற ஜெண்டர் செக்ஷுவாலிட்டி சார்ந்த கேள்விகளையோ வந்து பகிர்ந்துக்க முடியாமல் ரொம்ப நெருக்கடிக்குள்ளாகி ஒரு விதமாக அவன் ஐசோலேட் ஆகி எனக்கு இந்த குடும்பமே வேணாம், எனக்கு தாயே வேணாம் அப்படின்னு ஓடி போகிற இடத்துல தான் அவன் வந்து மெட்டஃபரிக்கலாக வந்து அந்த தாய் வந்து செத்தா நல்லோம் அப்படின்ற இடத்துக்கு போய் ஐ கில்டு மை மதர் அப்படின்ற படத்தை வந்து அவர் இயக்குறாரு. ஸோ இதுவுமே இவர் பேசுகிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன். இந்த டிஸ்ஃபங்க்ஷனலான ஒரு ஃபேமிலிக்குள்ளே வளர்ந்து வர குழந்தை எதிர்கொள்கிற சிக்கல்கள், நெருக்கடிகள், அந்த தாயோட மனநிலை, அவங்க எமோஷ்னலி அன்அவைலபிளாக இருக்கிறது குழந்தையை வந்து எந்த அளவுக்கு பாதிக்குது, இப்படியான விஷயங்களை வந்து இவரோட படங்களில் வந்து பேசியிருப்பார். ஷார்ட் பீரியடுக்குள்ளே நிறைய படங்களை வந்து இயக்கினவர்,
திடீர்னு வந்து இதுக்கப்புறம் வந்து திரைப்படங்களே வந்து இயக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி அறிக்கை விட்டுருக்காரு. அது ஏன்னு தெரியல. மேபி பர்சனலான விஷயங்களை வச்சு படம் பண்ணுறப்போ வர நெருக்கடியாக கூட இருக்கலாம். ஏன்னா அவருக்கு வார எல்லா கிரிட்டிசிசத்தையுமே அவர் வந்து படிச்சுட்டு அதை பற்றி புலம்புவார் நிறைய இன்டர்வியூஸில். இப்போ பர்சனலான விஷயங்களை வச்சு படம் பண்ணுறப்போ அதுக்கு வர கிரிட்டிசிசத்தையும் வந்து பர்சனலாக அப்ரோச் பண்ணுறதுக்கான இடம் தான் நிறைய இருக்குது. மேபி இதுதான் ரீசனா அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு பிரேக்கில் கூட இருக்கலாம், பார்ப்போம். இந்த பிரேக் அவுட்டு அவர் மீண்டு வந்து திரும்பவும் நல்ல படங்கள் வந்து டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னு நம்புகிறேன். பர்சனலி இந்த டைரக்டரோட படங்களை வந்து பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாகவும் எமோஷ்னலி ரொம்ப கனெக்டாகவும் இருந்துச்சு. அதனால் இவரோட படங்களை பற்றியும் இவரை பற்றியும் பேசுகிறதுக்கு நான் முன் வந்தேன். வாய்ப்பு இருக்கிறவங்க இவரோட படங்களை வந்து கண்டிப்பாக தவற விடாமல் பாருங்கள். ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கீழே பதிவு பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.